தற்போது சென்னை அண்ணா நகரில் பைக்கில் சென்ற கல்லூரி மாணவன் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. விபத்து என்று நினைத்த மாத்திரத்தில் தற்போது அது கொலை என்று பதிவாகியிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் தற்போது 2 கல்லூரி மாணவர்கள் கைதாகியிருக்கிறார்கள். மாணவர் கார் ஏற்றி கொலை பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கல்லூரி மாணவன் நிதின் விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது இந்த கார் ஏற்றி விபத்து கொலை வழக்காக பதியப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சூர்யா, இன்று இரவு சென்னை அயனாவரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் நிதின் மற்றும் அவருடைய நண்பரான அபிஷேக் ஆகியோர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் உணவருந்த செல்லும் போது அங்கு கார் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த நேற்று நடைபெற்ற இந்த விபத்து என்பது கொலை செய்யும் சம்பவமாக அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக நிதின் சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடைய நண்பரான பள்ளி ஜூனியரான வெங்கடேசன் நண்பராக இருந்திருக்கிறார். இவர் மதுரவாயிலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அதே கல்லூரியில சென்னை கே நகர் இருக்கக்கூடிய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரனின் பேரன் சந்துரு அவருடைய அம்மா மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக இருக்கிறாரு. அவருடைய பெயர் கனிமொழி. இவருடைய மகனான சந்துரு மதுரவாயில ஒரு தனியார் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாங்க. வெங்கடேசனுக்கும் சந்துருக்கும் ஏற்கனவே ஒரு பெண் விவகாரத்தில் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று அண்ணா நகர் பகுதியில சந்துரு மற்றும் அவருடைய நண்பர்கள் சொகுசு காரில் வந்திருக்கிறார்கள். அப்போது வெங்கடேசனுக்கு தொலைபேசி மூலம் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என நண்பர்களுடன் வருமாறு கூறியிருக்கிறார். அப்போது தனது பள்ளி சீனியரான நிதினையும் அழைத்து சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். அப்போது சந்துருவும் சொகுசு காரில் நண்பர்களுடன் இருந்திருக்கிறார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இந்த மாணவர்களை சந்துரு தாறுமாறாக கார் ஓட்டி பயம் ஏற்றி இருக்கிறார். அப்போது அந்த பகுதிக்கு வந்த நிதின் மற்றும் அபிஷேக் இருசக்கர வாகனத்தை கொடூரமாக மோதி இருக்கிறார். மோதியவுடன் தலைக்குப்புற கீழே வந்த அவரை காரில் ஏற்றியது மட்டுமில்லாமல் காரை ரிவர்ஸ் எடுத்திருக்கிறார். ரிவர்ஸ் எடுத்து நிதின் மீது மோதி ஏற்றி இருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலேயே நிதின் உயிரிழந்திருக்கிறார். அதே போல அபிஷேக் பலத்த காயத்துடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த சம்பவத்தை ஏற்கனவே திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்து என கூறிய நிலையில தற்போது அந்த நிதினை கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் சுதர்சன் என்ற மாணவரும் மற்றொரு மாணவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய கே நகர் தனசேகரனின் பேரன் சந்துரு என்பவர் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார். இது அவரை தேடும் பணியில் திருமங்கலம் போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே விபத்து என பதிவு செய்த வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தனசேகரனின் பேரன் சந்துருவை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே வெங்கடேசனுக்கும் சந்துருக்கும் கல்லூரியில் படிக்கும் போதே அங்கு படிக்கக்கூடிய மாணவியிடம் நட்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதுல சந்துரு அந்த மாணவியிடம் தொடர்ந்து பேசியதால ஆத்திரமடைந்ததால் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் வெங்கடேசன் அந்த பெண்ணிடம் நேற்று முன்தினமும் பேசியிருக்கிறார். அப்போது அதை பார்த்த சந்துரு தொடர்ச்சியாக அவரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த தொடர்ச்சியான தகராறு என்பது நேற்று விபத்து ஏற்படுத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக தற்போது கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதாவது குறிப்பாக கே நகர் தனசேகரன் பெரிய கோடீஸ்வரர். அதுவும் இல்லாமல் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சியில கணக்கு தணிக்கை குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் மிகப்பெரிய அந்த பகுதியில பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால தன்னுடைய மகனை கொலை செய்த இந்த சந்துருவை காவல்துறையினர் தலைமறைவாக விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை என்பது நடந்திருக்கிறது. இதுவரை சந்துருவை கைது செய்யப்படவில்லை. இந்த கார் யார் என்பது குறித்தும் தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இது
தனசேகரனிடம் ரேஞ்ச் ரோவர் கார் என்பது இல்லை என தெரிய வந்திருக்கிறது. இந்த கார் யாருடையது, தன்னுடைய சந்துருவின் நண்பருடையதா அல்லது வேறு யாராவது நபரா, உள்ளே யார் யார் இருந்தார்கள் என்பது குறித்து தற்போது கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து திருமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூர்யா, கல்லூரி மாணவன் கொலை வழக்கு மற்றும் காவல்துறையுடைய தேடுதல் வேட்டை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.